வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா ராஜாராணி மெகா சங்கமம் இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சிவகாமி வீட்டுக்கு இப்போ ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே அர்ச்சனா குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க சிவகாமி. அதில் யாரோட கருகி போன தலைமுடி இருக்குது. பாஸ்கரன் இப்போ அந்த பாக்ஸ்குள்ளே பார்க்குறாரு. அதுக்குள்ளே பார்த்தா பார்வதியோட மோதிரம் இருக்குது. அதை பார்த்த உடனே பாஸ்கரன் அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஊர் குளத்து பக்கத்தில் ஒரு டெட் பாடி கிடக்குது அப்படின்னு நியூஸ் வருது. சரவணன், பாஸ்கரன், பாரதி 3 பேருமே அதை பார்க்குறதுக்காக போகிறாங்க. பார்வதியோட கொலுசு அங்கே கிடைக்கிது. அப்போ கண்டிப்பாக இது பார்வதியாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கிடையில் சாமியாரோட ஆள் வந்து மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சைன் வாங்குறாரு. சாமியார் மேலே போட்ட கேஸை மேல்முறையீடு பண்ணுறதுக்காக மக்கள் எல்லாருமே சாமியாருக்கு ஆதரவாக இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக இப்போது சந்தியாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சிவகாமி சந்தியாவை பார்த்த உடனே கோபப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னால தான் என்னோட பொண்ணு பார்வதி இறந்துட்டா. இங்கே குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தியா சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ அந்த சாமியார் மேலே தான் டவுட்டாக இருக்காத்த. கண்டிப்பாக பார்வதி இறந்துருக்க மாட்டா, அவள் உயிரோட தான் இருப்பான்னு என்னோட உள் மனசு சொல்லுதத்த அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவை கண்டிப்பாக நான் மீட்டு கொண்டு வருவேன். பார்வதிக்கு என்ன நடந்துச்சுன்றதை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. சரவணன் சொல்கிறாரு, கண்ணம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சந்தியாவை கூட்டிகிட்டு போகிறாரு. பாரதியை சொல்கிறாரு, கண்ணம்மாவை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு லக்ஷ்மிக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்ததாக சாமியார் இடத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க. சாமியார் மேல்முறையீடு போட்ட வழக்கில் சாமியாருக்கு ஆதரவாக இப்போ தீர்ப்பு வந்திருக்கும். சாமியார் சொல்கிறாரு, சந்தியா என் மேலே போட்டது பொய் வழக்கு அப்படின்னு அந்த கோர்ட்டை தீர்ப்பு வழங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பூமி பூஜையை தொடங்குறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறாரு சாமியார். ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அந்த சந்தியா குடும்பத்துக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் சாமியார் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி பூஜை முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த சந்தியா குடும்பத்தை நானே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சாமியார். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.